ஹே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு பாதி தூக்கத்தில் அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ட்ரிப். ஆக்சுவலி இது வந்து லாங் வீக்கெண்ட். இப்போ சரி, இந்த வெதரும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதனால் அப்படியே ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேனிடோலின் ஐலாண்டு. எங்கள் சிட்டியிலேருந்து ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் தூரம், 3 மணி நேரம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆக்சுவலி இதுக்கு எப்படி போனோம்னா, இங்கேருந்து டோபர் மாதிரி போயிட்டு அங்கேருந்து க்ரூஸ் ஒரு 2 hours க்ரூஸ், காரையும் அப்படியே க்ரூஸில் ஏற்றிட்டு அதை ஃபெரியில் ஏற்றிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ வாங்க இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணலாம். காலையில் இந்த சன்ரைஸோடு அப்படியே இந்த ஒரு ட்ரைவ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னதான் கொஞ்சம் அப்படியே தூக்கமாக இருந்தாலும் இந்த சன்ரைஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் வந்து சுறுசுறுப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து காஃபி போட்டு எடுத்துக்கிட்டோம், இன்ஸ்டன்ட் காஃபி ஃப்ளாஸ்கில். ஸோ அந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே இந்த ட்ரைவ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரைவாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த ட்ரைவ் வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரி சைட் தான். கண்ட்ரி சைட்னாவே வந்து ஸ்பீட் லிமிட் 80 தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக 3 hours டோபர் மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு க்ரூஸ் போர்ட் பண்ண போகிறோம். 8:50க்கு டிபார்ச்சர். மணி வந்து 8:20 ஆகுது. எங்களை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வர சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஒரு 20 நிமிஷமாக லைனில் வெயிட் பண்ணுறோம். இந்த வண்டிங்கெல்லாம் முன்னாடி இருக்க வண்டிங்கெல்லாம் நகர்ற மாதிரியே தெரில. எவ்வளோ நேரம் எப்படியே வண்டிக்குள்ளேயே இருக்கணும்னு தெரியல. A few moments later. Hello. Hi, confirmation number there? 394571. And how many people? 3. Hey, just roll down with the ticket, sir. Thank you. Thank you. You've been across before? So this is our first time. Okay, so once you get your ticket, read number 2, Okay. boarding Sure. எஸ்யூவி, ஸோ இதை வந்து மெஷர் பண்ணலை. பட் அந்த மாதிரி ட்ரைலர்லாம் கொண்டு வர வண்டிங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க. இது வந்து அந்த க்ரூஸில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஒரு கார், ஒரு ட்ரைலர் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி உள்ளே நிப்பாட்டணும். அதுக்காக வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஏற்கனவே ஏதோ அவ்வளோ கார்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த க்ரூஸில் போர்ட் பண்ணுறதுக்கு. நமக்கு வந்து லைன் 2 சொல்லியிருக்காங்க. லைன் 2ல் போய்ட்டு நம்ம காரை நிப்பாட்டிட்டு ஒன்ஸ் இவங்க போர்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம காரை ஓட்டிக்கிட்டு அப்படியே நேராக கப்பலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ நம்மளும் காரும் சேர்ந்து கப்பலில் ட்ராவல் பண்ண போகிறோம். தூரத்தில் வந்து குட்டியாக போட் மாதிரி வருது இல்லையா, அந்த தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஷிப்பு. பார்க்குறது குட்டியாக தான் இருக்குது இந்த வீடியோவில். பட் வந்து நிஜமாலுமே நேரில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷிப்பு. இதோட பேர் வந்து சிச்சி மோன். இதோட பேர் என்ன? Chichimu. ஸோ திமிங்கலம் மாதிரி அப்படியே வாய் திறந்துருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் போயிட்டு எங்களோட காரை வந்து பார்க் பண்ணணும். இதோட ஃபேர் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காருக்கு மட்டும் வந்து $98.1. அதாவது ஐலாண்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு. ஒரு பேசஞ்சருக்கு வந்து 36.1 to and fro. மொத்தமாக வந்து காருக்கும் எங்களுக்கும் சேர்த்து வந்து போயிட்டு வர்றதுக்கு $188 ஆச்சு. நம்ம ஒரு காசுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 ருபீஸ், 9,000 ருபீஸ் கிட்ட வந்திருக்கும்.
எங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கார்லேயே வச்சுட்டு தேவையான திங்ஸ் ஸ்நாக்ஸ் அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் கார் லாக் பண்ணிவிட்டு அப்பர் டெக் போயிட்டோம். எனக்கு வந்து ஷிப்பில் போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து போட்லலாம் போயிருக்கேன், ஃபெரியிலலாம் போயிருக்கேன். பட் வந்து பெரிய ஒரு ஷிப்பில் போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஷிப் ரைடு மட்டுமே வந்து ஒரு 2 hours கிட்ட இருக்கும், க்ளோஸ் டு 2 hours. இந்த ஷிப் ரைடு வந்து 2 hours அப்படின்றதுனால இதில் வந்து பெட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, வெயிட்டிங் லான்ச் தான். 2 சைடு, ஈஸ்ட் சைடு அண்ட் வெஸ்ட் சைடு அந்த மாதிரி 2 சைடு இருந்துச்சு. ஒரு சைடு வந்து வித் பெட்ஸ் மட்டும் தான் அலவுடு, இன்னொரு சைடு வந்து வித்தவுட் பெட்ஸ், லைக் நோ பெட்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்பர் டெக் ஒன்று இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்பர் டெக். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் எப்படிடா ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா மக்கள்லாம் ஏறின உடனே நேராக ஒரு இடத்துக்கு போனாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போனால் கேஃபிடேரியா வந்து நல்ல ஒரு பெரிய கேஃபிடேரியா தான் இங்கே. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல ஒரு வைட் மெனுவை வச்சுருந்தாங்க, லைக் காஃபி, டீ, சூப்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ரைஸ், அது மாதிரியான ஐட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பேன்கேக் மட்டும் வாங்கிட்டோம். பேன்கேக் வாங்கிட்டு போயிட்டு செட்டில் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கப்பலை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வெளியே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வெளியே வந்தால் சூப்பரான ஒரு வியூ, நல்ல ஒரு சன்னி டேயில் அந்த வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சிச்சிமூன் ஷிப் வந்து ஜார்ஜியன் பே அண்ட் லேக் ஹியூரான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ட்ராவல் பண்ணி டோபர்மோரியிலேருந்து மேனிட்டோ ஐலாண்டு வரைக்கும் வந்து போயிட்டு வருது. இந்த ஷிப்புக்கு வந்து இந்த வருஷத்தோட 50 years ஆகுது, அதாவது 50 வருஷமாக இந்த ரூட்டில் வந்து இந்த ஷிப் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஷிப்புக்குள்ளே வந்து வெயிட்டிங் ஏரியா, இதுதான் வந்து இங்கே தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கணும் ட்ராவல் டைமில். பார்க்குறதுக்கு ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை ஏர்போர்ட்டில் இருக்கிற வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குல்ல. இங்கே வந்து இந்த ஷிப்போட அந்த ஹிஸ்ட்ரி எப்படி, அந்த இதெல்லாம் ஆதி காலத்தில் இந்த ஷிப் எப்படி இருந்துச்சு, எப்படி அப்படியே எவல்யூவேட் ஆச்சு ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வந்து 50th year, இந்த ஷிப்போட 50th anniversary இப்போ. ஸோ அதுக்கான செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. பலூன்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒட்டி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஷிப்போட அப்பர் டெக். நிறைய அந்த சேர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே உட்காந்துட்டு நம்ம அப்படியே அந்த கடலை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். பட் காலையில் வந்து கொஞ்சம் விண்டியாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் எல்லாமே உள்ளே போயிட்டோம். வெளியே இங்கே நின்று சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷிப்புக்குள்ளே போய் நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டோம். இதுதான் வந்து இந்த ஷிப்பில் இருக்கிற ஒரு திண்ணை. உட்காரலாம், படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலி கடல் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது கடல் இல்லை, இது வந்து ஒரு லேக் தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி, லேக் ஹியூரான்.
இந்த ஷிப் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் அடிக்கும். அதாவது பீக் சீசனில் வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரிப், ஆஃப் சீசனில் வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரிப். அதாவது 2 தடவை இந்த டைரெக்ஷனில் போயிட்டு 2 தடவை திரும்பி வரும். ஸோ ஒரு 2 மணி நேரம் ஷிப்பில் ட்ராவல், அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் பை ரோடு. எங்களோட கேம்ப் சைட்டுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் வந்து இங்கே கேம்ப் சைட்டில் தான் தங்க போகிறோம். ஹோட்டல் இல்லை ஏர்பிஎன்பி அந்த மாதிரி எதுவும் ரிசர்வ் பண்ணல. ஸோ இந்த ஒரு 3 டேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் கேம்ப் சைட்டுக்கு வந்து டென்ட் வந்து செட் பண்ணிட்டோம். சம்மர் வந்தாலே இதுதான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இந்த மாதிரி கேம்ப் வந்து நம்ம கேம்ப் சைட்டுக்கு போகலாம், கேம்பில் தங்கிக்கலாம். அவுட்டோர் லிவிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் இங்கே. சில பேர் வந்து மாதக்கணக்கிலேயே வந்து அவுட்டோரில் தங்குவாங்க இந்த மாதிரி கேம்ப் சைட்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டு. நாங்கள் வந்து டென்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ எங்கிட்ட வந்து அந்த ஸ்டவ், அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் கேபிள், ஒயர் எல்லாமே இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதோட கண்டினியூவேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.